أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم قيل ارجعوا وراءكم فالتمسوا نورا فضرب بينهم بسور له باب باطنه فيه الرحمة وظاهره من قبله العذاب. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றைய ஜும்மாவினுடைய தலைப்பிலிருந்து இன்னும் சில விஷயங்களை நாம் அறிய வேண்டி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே விட்டுவிடச் செய்து பின்பு மறுமை நாளையில் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வே அவர்களோடு நடந்து கொள்வான். அதை கடைசியில் சொல்லுவேன் என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையில் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் சுருக்கமாக 2 செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, அல்லாஹ் தஆலா முஃமினூன் என்ற ஒரு பெயரில் சூறாவை வைத்திருக்கின்றான். அதே போன்று சூரத்துல் முஃமின் என்று ஒருமையிலும் ஒரு சூறா இருக்கின்றது. இதை தாண்டி எதை முஃமினூன் என்பதற்கு நேர்பதமான ஆப்போசிட் வேர்டாக காஃபிரூன் என்று சொன்னோமோ, இதற்கான ஒரு பெயரில் சூறாவும் இருக்கின்றது, காஃபிரூன் என்று. ஆனால் இதை தாண்டி மற்ற வார்த்தைகளில் சொன்னதை போன்று முஷ்ரிகூன் என்றோ, வாலிமூன் என்றோ, ஃபாசிகூன் என்றோ, முஜ்ரிமூன் என்றோ எங்கும் எந்த சூறாவையும் நீங்கள் காண முடியாது, முனாஃபிகூன் என்பதை தவிர. ஒரு சூரா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முனாஃபிகூன் என்று சூறாவை வைத்திருக்கின்றார். இந்த காஃபிரூன் என்ற இந்த பதத்தில் கூட குர்ஆன் நெடுக்க நீங்கள் தேடி பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழகாக, பாசமாக, செல்லமாக ஈமான் என்ற கேரக்டரை வைத்து முஃமின்களை அழைத்ததை போன்று யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று எங்கும் அல்லாஹ் தஆலா அழைத்திருக்க மாட்டார். குர்ஆன் முழுக்க 6600 வசனங்களில் ஒரு இடத்தில் கூட யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று அல்லாஹ் தஆலா அழைக்கவே இல்லை. 2 இடங்களை தவிர. ஒன்று இந்த உலகத்தில், மற்றொன்று மறுமையில். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் டிக்ளேர் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த டிக்ளேர் செய்வதற்கு முன்னால் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து வந்த முஷ்ரிக்குகள், அதாவது மக்கத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள், அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள், எப்படியும் முஹம்மது ஏற்றுக்கொள்வார். எதற்கு? ஒரு நாள் அல்லாஹுக்கு, ஒரு நாள் லாத்துக்கு, ஒரு நாள் உஸ்ஸாவுக்கு, ஒரு நாள் மனாத்துக்கு, ஒரு நாள் ஹுபுலுக்கு, ஒரு நாள் யகூஸுக்கு என்று முஹம்மது எப்படியும் ஏற்றுக்கொள்வார். இந்த சமரச கொள்கைக்கு அவர் வந்து விடுவார் என்று நினைத்து கொண்டிருந்த உச்சமாக சென்றுவிட்ட இந்த நேரத்தில் அவர்களிடத்தில் டிக்ளேர் செய்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன். ஓ நிராகரிப்பாளர்களே, நான் நீங்கள் வணங்கக்கூடியதை ஒரு நாளும் வணங்கப் போவது கிடையாது. உங்களுடைய லாத், உங்களுடைய உஸ்ஸா, உங்களுடைய மனாத், உங்களுடைய ஹுபுல், யகூஸ், யகூப் ஒரு நாளும் நான் வணங்க மாட்டேன். நான் வணங்குவது என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் என்ற இந்த டிக்ளரேஷனை சொல்ல வேண்டிய நிலை நிர்பந்தம் ஏற்பட்டதினால் அல்லாஹு தஆலா சூரத்துல் காஃபிரூனில் இப்படி பேசியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யா அய்யுஹல் காஃபிரூன் என்று. இது ஒரு இடம். இன்னொரு இடத்தை நீங்கள் சூரத்து தஹரீமில் பார்க்கலாம். அது உலகத்தில் அல்ல, எப்போது அவர்கள் நரகவாதிகளாக மாறிவிட்டார்களோ அந்த கடைசி நேரத்தில் யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅ்ததிருல் யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். நாளை மறுமை நாளையில் அவர்கள் நரகத்திற்குள் நுழைய போகக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்விடமிருந்து ஏதேனும் ஒரு அருள்வளம் நமக்கு கிடைத்து விடாதா என்று முற்றிலும் அல்லாஹை புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள் நரகத்தினுடைய வாயிலில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்த்து கூறப்படும், யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்களே, லா தஅ்ததிருல் யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான சமரசமும் கிடையாது.
உங்ககிட்ட அல்லாஹ் தஆலா இறங்கி வருவான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், உலகத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்கான பகரத்தை, அதற்கான கூலியை இந்த இடத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த 2 இடம்தான் காஃபிர்களே என்று அழைத்த இடம். இதை தாண்டி வேறு எங்கும் அல்லாஹ் தஆலா காஃபிர்களே என்று குர்ஆனில் அழைத்ததாக நீங்கள் காண முடியாது. ஏனெனில் அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை செய்து முடித்ததற்கு பின்னால், அதில் தீர்ப்பு வந்ததற்கு பின்னாலே அல்லாஹ் தஆலா அழைப்பான் என்ற இந்த விஷயம் அல்லாஹ் எவ்வளவு ஞானவான் என்பதை பாருங்கள். எவ்வளவு ரஹ்மத் பொருந்தியவன், எவ்வளவு நீதமாக அல்லாஹ் தஆலா நடந்து கொள்கின்றான் என்பதை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய இடம் இந்த இடம். ஆனால் அதே நேரத்தில் சூரத்துல் முனாஃபிகூன் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த சூறாவை நீங்கள் முழுவதுமாக படித்து பார்க்க வேண்டும். இந்த சூறாவை நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வாழ்ந்த 23 ஆண்டுகளில் 13 ஆண்டுகள் மக்காவிலும் 10 ஆண்டுகள் மதீனாவிலும் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த 13 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தஅவாவை செய்து வந்தார்கள். இது யார்கிட்ட அப்படின்னா முஷ்ரிக்கீன்கள் கிட்ட. 13 ஆண்டுகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது முஷ்ரிக்கூன்கள், இணை வைப்பாளர்கள். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்தது, நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள், கலிமாவை சொல்லுங்கள். உண்மையில் முஷ்ரிக்குகளுக்கு கலிமாவை சொல்வதே கடினமாக இருந்தது. ஆனால் ஒருவேளை இங்கு முனாஃபிகீன்கள் இருந்திருந்தால் ஈஸியா சொல்லியிருப்பாங்க. கலிமா தானே, அவ்வளவுதானே, நாங்க தான் பொய்யாவே வந்து தொழக்கூடியவர்கள், நாங்க பொய்யாவே நோன்பு நோக்கக்கூடியவர்கள், வாயால ஒரு வரியை சொல்றது, அரை வரியை சொல்றது எங்களுக்கு என்ன பெரிய கஷ்டமா? ஆனா முஷ்ரிக்கீன்களுக்கு அது மிகப்பெரிய சிரமம். முஷ்ரிக்கீன்களுக்கு ஏமாற்றுதல் என்பது கிடையாது. அபூ தாலிபிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், உங்களுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். முஷ்ரிக்கீன்கள் கிட்ட 13 ஆண்டுகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தைக்குத்தான் பாடுபட்டார்கள். இங்க வந்ததற்கு பிறகு அந்த சட்டங்களும் மாறுகின்றது, தஅவா பணியும் மாறுகின்றது, மக்களும் மாறுகிறார்கள். இந்த மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் 10 ஆண்டுகளில் சஹாபாக்கள் புதிய ஒரு சமூகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தான் முனாஃபிகீன்கள். முனாஃபிக்குகளை பார்க்கிறார்கள். இப்போ இங்க கலிமாவிற்கு அடுத்ததாக அடிப்படையான மற்ற காரியங்கள் இங்கு ஃபர்லாக்கப்படுகின்றது. இங்கு முறைகள் கற்றுத்தரப்படுகின்றது. ரமலானுடைய நோன்பு, ஜகாத்தினுடைய விதிமுறைகள், அதே போன்று நோன்பினுடைய விஷயங்கள், ஹிலாஃபத் போன்ற ஒட்டுமொத்தமும் இந்த 10 ஆண்டுகளில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இங்கு முனாஃபிகூன்கள் பெரும்பாலும் இருந்தார்கள் மதீனாவை சுற்றிலும், மதீனாவிற்கு உட்புறத்திலும் மதீனாவிற்கு வெளிப்புறத்திலும். இதை உன்னிப்பாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் முனாஃபிகீன்கள் முஸ்லிம்களை போன்று கலிமாவும் சொன்னார்கள், முஸ்லிம்களை போன்று தொழவும் வந்தார்கள், முஸ்லிம்களை போன்று எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டார்கள். முஸ்லிம்களிடத்தில் வந்தால் முஸ்லிம்களை போன்று பேசினார்கள். இவர்கள் நம்மை விட தக்வாதாரிகள் போன்று என்று முஸ்லிம்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு பேசினார்கள். அப்படியே அந்த பக்கம் சென்றால் இவனை போன்ற யூதன் வேறு யாரும் இல்லை, இவனை விட முனாஃபிகூன்கள் வேறு யாரும் இல்லை என்று அவர்களுக்குள்ளாக அவர்கள் ஒருவரை ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல என்பதை போன்று அவர்கள் அங்கு பேசிக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இவையெல்லாம் உலகத்தில் இவர்கள் நடந்து கொண்ட முறைகள். இதை நாம் உன்னிப்பாக கவனித்ததற்கு பின்னால் நாளை மறுமை நாளையில் இவர்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் என்றால், ஒவ்வொரு குற்றங்கள் செய்து 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 கடைசியாக நான் சொன்னதை போன்று முஜ்ரிமீன் என்ற இந்த வார்த்தை குற்றங்களுக்கு மேல் குற்றம், குற்றங்களுக்கு மேல் குற்றம், குற்றங்களுக்கு மேல் குற்றம், கடைசியாக இவன் ஆக பெரும் குற்றவாளி என்று அல்லாஹினால் டிக்ரல் செய்தவர்களை சூரா யாசீனில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், நாளை மறுமை நாளையில் குற்றவாளிகளை அல்லாஹு தஆலா நல்லவர்களிடமிருந்து பிரித்து எடுத்து விடுவார். அதுல முஃப்ஸிதீன்கள் இருக்கலாம், ஃபாஸிகீன்கள் இருக்கலாம், காஃபிரீன்கள், வாலிமீன்கள், முஷ்ரிக்கீன்கள், எல்லா குற்றவாளிகளையும் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக பிரித்து எடுப்பான். இந்த இடத்தில் முஃமின்கள் மட்டும் இருப்பார்கள் என நாம் நினைப்போம் அல்ல, ஆனால் முனாஃபிகீன்களும் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா குற்றவாளிகளை பிரித்து எடுத்ததற்கு பின்னாலும் கூட
முஃமின்களோடு இருப்பார்கள், முனாஃபிகீன்கள் கூட அந்த இடத்தில் இருப்பார்கள். சிராத் என்ற பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் தான், சிராத் என்ற பாலம் மிக காரிருள் கொண்டதாக இருக்கும், மிகப்பெரிய இருளாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அவரவர்கள் செய்த அமல்களுக்கு ஏற்றவாறு ஒரு ஒளியை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த ஒளி அவரவர்கள் செய்த அமல்களுக்கு ஏற்றவாறு அவரவர்களுடைய ஒளிகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு ஊர் முழுக்க அவரிலிருந்து பிரகாசம் ஏற்படுத்துவதை போன்ற ஒளியை அல்லாஹு தஆலா கொடுப்பார், அது அவருடைய அமல். அதே போன்று வேறு சிலருக்கு இந்த உலகமே பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவரிலிருந்து ஏற்படக்கூடிய ஒளி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு தெரு பிரகாசம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அவரிலிருந்து ஏற்படக்கூடிய ஒளி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு வீட்டினுடைய அளவு ஒளி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு அறையினுடைய அளவு ஒளி இருக்கும். ஒரு சிலருக்கு முன்னால் இருக்கக்கூடிய டார்ச் லைட் அடித்தால் எப்படி ஒளி கிடைக்குமோ அது போன்று அந்த இடம் மட்டும் ஒளி இருக்கும். சிலருக்கு வாகனத்தில் செல்லக்கூடிய அளவில் ஒளி இருக்குமே, இப்படி இருக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒளிகளை அவரவர்கள் உலகத்தில் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தக்வாவின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கான ஒளியை கொடுப்பான். முனாஃபிக்குகளுக்கும் அல்லாஹு தஆலா ஒளியை கொடுப்பான். இப்ப இந்த இடத்தில் இவர்களுடைய ஒளி எப்படி இருக்குமானால், இவர்கள் அப்போதும் நினைத்துக் கொள்வார்கள் தங்களுடைய நயவஞ்சகம் அந்த நேரத்திலும் வேலை செய்யும். தான் உலகத்தில் குற்றவாளிகளாக இருந்தோம் என்று மறுமை நாளை பார்த்ததற்கு பின்னாலும் அவர்கள் நினைப்பார்கள் இந்த ஒளியை வைத்து நாம் கடந்து விடலாம். ஆனால் அல்லாஹு தஆலா அதில்தான் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் எப்படி ஏமாற்று பேர் வழிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ இதே போன்று அல்லாஹும் அவர்களிடத்தில் நடந்து கொள்வான். அவர்களுடைய ஒளி அவர்கள் கடக்க முயலும் போது அணைந்துவிடும், பேக்ல வந்துடுவாங்க. மறுபடியும் காலை எடுத்து வைப்பார்கள், ஒளி வந்தவுடன் மறுபடியும் அல்லாஹு தஆலா ஒளியை பிடுங்கிக் கொள்வான், மறுபடியும் பேக்ல வருவாங்க. இப்படியே அல்லாஹ் அவர்கள் உலகத்தில் நயவஞ்சகத்தன்மையில் விளையாடியதை போன்று அல்லாஹ் அவர்களுக்கு அதை பாடம் புகட்டுவான். சிராத் என்ற பாலத்தை கடப்பதற்கு முன்னதாக பின்பு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த ஒளியை வைத்து நம்மால் கடக்கவே முடியாது. இதை நீங்க சூரத்துல் பக்ராவோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவில் நீங்கள் பார்க்கலாம், மனிதர்களை 3 ரகங்களாக அல்லாஹு தஆலா பிரிக்கின்றான். குர்ஆனை துவங்கும் போதே இந்த 3 கேட்டகரி ரொம்ப முக்கியமான கேட்டகரியாக அல்லாஹு தஆலா பிரிக்கின்றான். சூரத்துல் பக்ராவில் 5 ஆயத்துகளில் முஃமினூன்கள், முத்தகீன்கள், மூகினீன்கள், முஃப்லிஹூன்கள் என்று நல்லவர்களை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பின்பு 3 வசனத்தில் முஃமினூன்களுக்கு நேர்பதமாக இருக்கக்கூடிய காஃபிரூன்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி முடித்து விட்டான். பின்பு 2வது ருக்குஐ துவங்கி ஒரு ருக்கு முழுக்க 3வது கேட்டகரியில் இருப்பதை பற்றி பேசுகின்றான் அல்லாஹ் தஆலா. இவர்கள் முஃமின்களும் அல்ல, இவர்கள் காஃபிர்களும் அல்ல, இவர்கள் முஷ்ரிக்குகளும் அல்ல, இவர்கள் எல்லாவற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடியவர்கள். ஒமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமா ஹும் பிமுஃமினீன். இவர்கள் தங்களுடைய வாய் வழியால் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். வமா ஹும் பிமுஃமினீன், ஆனால் அவர்கள் முஃமின்கள் கிடையாது. இப்ப முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹு தஆலா 3வது கேட்டகரி ஒரு ருக்கு முழுக்க அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இவர்கள் தான் உள்ளங்களில் நோய்வாய் படைத்தவர்கள், உள்ளங்களில் நோய் இருப்பவர்கள், இவர்கள் ஃபித்னா ஃபசாத் செய்பவர்கள். அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் வலாக்கின் லா யஷ்உரூன் என்ற அந்த ருக்கு முழுக்க நீங்கள் படித்தால் முழுக்க முனாஃபிக்குகளை பற்றிய குர்ஆனுடைய துவக்கத்திலேயே இது மனித குலத்திற்கு மிக அபாயகரமான ஒரு வாழ்க்கை இவர்களுடையது என்பதை அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். இதே போன்றுதான் அல்லாஹ் மறுமை நாளிலும் இந்த இடத்தை நீங்கள் கடந்து வந்தால் சூரத்துல் பக்ராவில் நீங்கள் படித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மழை காலங்களில் மழை பொழியும் போது இடி இடிக்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய காதுகளில் அவர்களுடைய விரல்களை வைத்து பொத்திக் கொள்வார்கள். யகாதுல் பரகு யஹ்தஃபு அப்சாரஹும், அந்த இடியிலே வரக்கூடிய மின்னல் ஒளியிலே நடக்க துவங்குவார்கள். மின்னல் ஒளி நின்றதும் ஒளி போனதும் மீண்டும் நின்று கொள்வார்கள். ஒளி வந்தால் நடப்பார்கள், ஒளி போய்விட்டால் நின்று கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் அங்கு பேசுகின்றான். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறினார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒளியை பிடுங்குவான். இவர்கள் நடக்க முயல்வார்கள், மீண்டும் பிடுங்குவான். பின்பு கடைசியில் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் நம்மால் செல்ல முடியாது என்று. அப்போது அவர்கள் முஃமின்களிடத்தில் பேசுவார்கள். இதை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹதீதில் பேசுகின்றான். யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், நாளை மறுமை நாளையில்
சிராத் என்ற பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணை முனாஃபிக்குகளான ஆண்களும் முனாஃபிக்குகளான பெண்களும் அந்த நாளில் முஃமின்களிடத்தில் பேசுவார்கள். பில்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களிடத்தில் பேசுவார்கள். உன்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், உங்களிடத்தில் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய ஒளியில் இருந்து எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காட்டக்கூடாதா? அந்த ஒளியை அப்படியே எங்களுக்கும் நீங்க காட்டினீங்க அப்படின்னா உங்க கூடவே நாங்கள் வந்துருவோமே, உங்க கூட தானே உலகத்துல இருந்தோம், உங்க கூட எல்லாம் வாழ்ந்தோம்ல என்று அவர்கள் பேசுவார்கள். அப்போது முஃமின்கள் அவர்களுக்கு பதில் கூறுவார்கள், கீலர்ஜிஊ, இங்கிருந்து திரும்பி போய்விடுங்கள். முஃமின்களுக்கு புரியும், இங்கிருந்து நீங்கள் திரும்பி விடுங்கள், இது உங்களுக்கான இடம் அல்ல. உலகத்தில் நீங்கள் இருந்தீர்கள், ஆனா இப்போ நீங்க சிராத் என்ற பாலத்தை கடக்க உங்களால் இயலாது. கீலர்ஜிஊ வராஅக்கும், நீங்கள் திரும்பி போய்விடுங்கள். ஃபல்தமிசு நூரா, உங்களுடைய ஒளி உங்களுக்கு கை கொடுக்காது, அது அணைந்து போய்விடும். ஃபதுரிப பைனஹும் பிசூரின் லஹு பாப் பாத்தினுஹு, பின்பு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களுக்கும் முஃமின்களுக்கும் இடையில் ஒரு பாதையை ஒரு வாசலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். அந்த வாசலுக்கு உட்புறமாக ரஹ்மத் இருக்கும், அது முஃமின்களுக்கானது. ஆனால் அதனுடைய வெளிப்புறம் மின் கிபலிஹில் அதாப், வேதனையாக இருக்கும், அது முனாஃபிக்குகளுக்கானது. யுனாதூனஹும் அலம் நகும் மஅக்கும், அந்த முஃமின்கள் முனாஃபிக்குகள் முஃமின்களிடத்தில் பேசுவார்கள், உலகத்தில் நாங்கள் உங்களோடு தானே இருந்தோம், உங்க கூட நாங்கள் இருக்கலையா, உங்க கூட பேசலையா, நாங்கள் தொழுவெல்லாம் உங்க கூட வந்தோமே. அப்ப காலு பலா, முஃமின்கள் பேசுவார்கள், ஆம் வந்தீர்கள், இருந்தீர்கள். வலாகின்னக்கும், என்றாலும் நீங்கள், ஃபதன்தும், முஃமின்கள் முனாஃபிக்குகளை பார்த்து நீங்கள் முனாஃபிக்குகள் என்று பேசக்கூடிய தருணம் உலகத்தில் அல்ல, அது மறுமையில். அது அல்லாஹ் தஆலா இங்கே பேசி காட்டினார். வலாகின்னக்கும், என்றாலும், ஃபதன்தும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழிவிற்குள்ளாக்கி கொண்டீர்கள், உங்களை நீங்களே சந்தேகத்திற்குரியவர்களாக வாழ்ந்தீர்கள். வதரப்பஸ்தும் வர்தபுத்தும் வகர்ரக்குமுல் அமானி, நீங்கள் உங்களுடைய ஈமானை சந்தேகத்திற்குரியவர்களாக வைத்திருந்தீர்கள், எல்லோரையும் நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள். உங்களுடைய வாழ்நாளே சந்தேகப்படுவதுதான், உங்களுடைய வாழ்நாளே மோசமானதாகத்தான் இருந்தது. வகர்ரக்குமுல் அமானியு, ஈமானை நீங்கள் நம்பக்கூட இல்லை, மறுமை நாளை நீங்கள் நம்புபவர்களாக இல்லை. ஹத்தா ஜாஅ அம்ருல்லாஹ், உங்களுக்கு மௌத் வரும் வரையில் அல்லது அல்லாஹுடைய மறுமை நாள் கட்டளை வரும் வரையிலும் நீங்கள் இப்படித்தான் இருந்தீர்கள். வகர்ரகும் பில்லாஹில் கரூர், நீங்கள் ஏமாற்றினீர்கள், அல்லாஹும் இப்போது உங்களை ஏமாற்றி விட்டான். எல்லாரையும் பிரிச்சான், முஃமின்களோடு உங்களை விட்டு வச்சான். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நம்மளும் இந்த கூட்டத்துல போக போறோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டீங்க. இப்போதும் உங்களுடைய நயவஞ்சகம் உங்களை உணர்த்தவில்லை, அல்லாஹும் இப்போது உங்களை ஏமாற்றி விட்டான். இப்போது அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பேசுவான், நீங்கள் எந்த ஃபித்யாவை பகரமாக கொடுத்தாலும் உங்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவர்களுடைய தண்டனையை அடுத்தடுத்த வசனங்களில் பேசுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு அபாயகரமான இவர்களுடைய உலகம், இது ஒரு மிக நோய் பிடித்த உள்ளம். அல்லாஹு தஆலா முழுக்க இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நிஃபாக் என்ற இந்த நயவஞ்சகத்திலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை முற்றிலுமாக பாதுகாத்து நாளை மறுமை நாளையில் கலப்படமற்ற ஈமானை, இஹ்லாஸான முறையான ஈமானை கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.